அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் இன்று திருப்பாவை பாடல் 10 வாங்க நாம பாராயணம் பண்ணலாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதவர் நாற்றம் துளாய் மூடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்களமே தோற்றமாய் வந்து திரைவேலோர் என்பாவாய். எவ்வளவு அருமையான பாடல் வரிகள் பாருங்க. இந்த பாடல் வரிகளோட பொருள் நாம இப்ப பாடல் முடிஞ்சிருச்சு, அதனுடைய பொருள் பார்க்கலாம் வாங்க. முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோம்பிருந்ததன் பயனாக இப்பொழுது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோம்பிற்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவன் தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறதே. சோம்பல் திலகமே, கிடைத்ததற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. எவ்வளவு அருமையான பொருள் பார்த்தீங்களா? இந்த பாடலுடைய பொருள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதனுடைய விளக்கமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய வீடியோ நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க விளக்கம் பார்க்கலாம். யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்லுவோம். இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும், வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள். ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருந்தையை தந்திருக்கிறாள். எவ்வளவு அருமையான பதிவு பார்த்தீங்களா? நம்ம சொன்ன ஒவ்வொரு ஜோக்கும் ஆண்டாள் திருப்பாவையிலே சொல்லியிருக்காங்களாம். என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் அதையும் உங்களுக்காக போடுறேன். என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, உங்கள் ஆதரவுகளை எனக்கு கொடுங்க. அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு நாளைக்கு திருப்பாவை 11 பாடல் வரிகள் பார்க்கலாம்.